யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே சார், சீரியஸா உங்களுக்கு என் மேலே எந்த இடத்துல நம்பிக்கை வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டுட்டேன். ஆனால் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு பின்னாடி இவங்க பேசுகிறாங்களே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எல்லாரும் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் சார். எல்லாரும் பேசி அது இல்லைன்னு நான் சொல்கிறத விட ஆமாம் இருந்துச்சு, அது டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ சொல்கிறேன் சார், உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை எல்லாரும் லவ் மேரேஜா நினைச்சாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா நினைச்சாலும் சரி, என் மனசுல பட்டதை சொல்றேன். எனக்கு கீர்த்தனாவை பிடிச்சதுனால தான் சார் நான் வந்து பொண்ணு கேட்குறேன். அதுக்குன்னு லவ் பண்றியான்னு கேட்டா லவ் தான் சார். ஆனா நாங்க 2 பேரும் ஊர் சுத்தி லவ் பண்ணல, பார்க்கு பீச்சு அந்த மாதிரி எங்கேயும் போல. கீர்த்தனாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கும் கீர்த்தனாவை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உரிமையோட உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்குறேனே தவிர மற்றபடி சார் நாங்கள் 2 பேரும் லவ் பண்றோம், எங்களை பிரிச்சு வச்சிடாதீங்க. நாங்கள் 2 பேரும் சின்சியரான லவ்வர் சார் அப்படின்லாம் உங்கள்கிட்ட பேச வரல. பிடிச்ச விஷயத்த உங்கள்கிட்ட கன்வே பண்ணி நீங்கள் சம்மதம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சம்மதத்தோட உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுறதுக்கு தான் சார் நான் ரெடியாக இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க சார் பொண்ணை எப்படி பெற்று வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேள்வி கேட்குறாங்க சார். ஆனால் பொண்ணை எப்படி பெற்று வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பொண்ணையுமே நீங்கள் அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்க. நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை சார். சொல்ல போனால் எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையிலையும் உங்க குடும்பத்து மேல இருந்த மரியாதையிலும் தான் சார் அவளை ஃபர்ஸ்ட் பிடிச்சது. என்னதான் கீர்த்தனம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த ஆசையை வெளியில சொல்லணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு வரல. இங்க வந்து 1 வாரம் இருந்தப்போ உங்க குடும்பத்து கூட பேசி பழகினப்போ உங்க எல்லாரையும் எனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துல ஏன்டா நம்மள ஒரு ஆளா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சார் இன்னும் ஸ்ட்ராங்கா கீர்த்தனை என் மனசுக்குள்ள வந்தா நான் உங்கள்கிட்ட பொண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அதனால தான் சார் கேட்டேன். ஆனா உங்க மனசுக்குள்ள எனக்கு பொண்ணு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்குன்னு நான் சீரியஸா நினைச்சு பார்க்கல சார். இந்த இடத்துலையும் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு தான் சார் நான் தெளிவாக இருந்தேன். அதனால தான் என் மனசில் ஆசை இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் நான் என் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல நியாயம் இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் சம்மதம் சொன்னது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சார்? என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு பொண்ணு தரேன்னு உடனே யோசிக்காமல் சொல்லியிருக்கீங்க. இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சார். என் வாழ்நாளுக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டவனா இருப்பேன். இதான் நீ உன் பொண்ணை வளர்த்த லட்சணமா? ஒரு பையனை வீட்டுக்குள்ள பார்த்தோன்னே உடனே உன் பொண்ணுக்கு காதல் வந்துருச்சா? இவனுக்கும் வந்து பார்த்தோன்னே காதல் வந்துருச்சா? இப்போ வந்து இவ்வளவு தைரியமா பொண்ணு கேட்கறான். அவன் கேட்கறான்னு நீ கொடுப்பியா? என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? இங்க பாரு, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிளைக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன தான் ஃப்ரெண்டோட மாமனார் வீடுன்னு தெரிஞ்சும் இங்க ஒரு வயசு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் ஒரு நாளும் நிமிந்து பார்த்துப்பானா இந்த பையன் கீர்த்தனாவ? என் மாப்பிள்ள ரோஹித் இந்த வீட்டை எப்படி மரியாதையா பாத்துக்கிட்டாரோ அதை விட ஒரு படி மேல போய் கொன்னியத்தோட நடந்துட்டாரு இந்த பையன். அப்ப என் புள்ள ஒழுக்கம் இல்லாதவன் சொல்ல வரியா? இங்க பாரு, நான் உன் பையனை தப்பு சொல்லல. ஆனா அவன் சுயநலத்துக்காக எதையும் செய்வான். அம்மா பேச்சு மட்டுமே கேட்டுட்டு நல்லது கிட்ட யோசிக்காம நிக்கிறவன். ஆனா இந்த தம்பி தான் சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு ஃப்ரெண்டுக்காகவும் ஏன் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கனே எனக்காகவும் இந்த வீட்டு மரியாதைக்காகவும் சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காக ஒதுங்கி நின்னவரு. அப்படிப்பட்ட இவருக்கு என் பொண்ணை கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் சார்? இங்க பாருங்க தம்பி, எனக்கு சம்மதம் தான். அப்ப உன் பொண்ணு காதலிச்சிருக்கா, நீ அப்படிதான் உன் பொண்ணு காதலிக்கிற அளவுக்கு வளர்த்திருக்க, அப்படித்தானே? மரியாதை கௌரவம் என் பொண்ணுங்க காதலிக்காது, என் பொண்ணுங்க இப்படி அப்படி நீ பேசின பேச்சுக்கலாம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மான மரியாதையை வித்துட்டியா என்ன? உன் பொண்ணு லவ் பண்ணான்னு ஒத்துக்கிற, இவ்வளவு கேவலமா ஒத்துக்கிற? நீ பொண்ணை வளர்த்த லட்சணம் இதானா? ஆமா, என் பொண்ணை வளர்த்த லட்சணம் இதான். அதுக்கு என்னன்ற என் பொண்ணு ஒன்னும் எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணல, தரங்கட்டு போனவனையும் லவ் பண்ணல. லவ் பண்றது பெரிய தப்பும் இல்ல, அதை நான் உணர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆழ போறது அவ வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? அப்படியே இருந்தாலும் என் பொண்ணு யாரு காதலிச்சுட்டா? தான் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு பையன் இந்த குடும்பத்துக்கு கேவலம் வந்துடக்கூடாதுன்னு ஒதுங்கி நின்ன ஒரு தங்கமான மனுஷனை லவ் பண்றா. ஒரு நாள் என் கண்ணால பார்த்தேன், புரியுதா? என் கண்ணால பார்த்தேன். கீர்த்தனா இவர்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டப்ப இந்த தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? ஆசை வார்த்தை பேசியிருப்பான், நம்ம வீட்டு பொண்ணு மனசை கலைச்சிருப்பான், எப்படி இல்லாமோ வந்து ஒன்ன மயக்கிறான்னு நீ இப்ப பேசுறல்ல, அந்த வார்த்தைக்கெல்லாம் தகுதியானவர் இவர் கிடையாது. இங்க பாருங்க, இந்த வீட்ல இருந்து நீங்க கிளம்புற நேரமே வந்தாச்சு. எங்க அப்பா எங்க அக்கா வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுப்பாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இருக்கு.
அதே மாதிரி நான் போய் சொன்னா எங்க அப்பா என் வாழ்க்கையில நல்ல முடிவு எடுப்பாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இருக்கு. ஆனா நீங்க தான் இன்னும் பிடி கொடுக்க மாட்டீங்க. உண்மையில என் மேல உங்களுக்கு காதல் இல்லையா? இங்கே பாரு கீர்த்தனா, ஒரு பொண்ணு மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்க்கக்கூடாது. அப்படி ஆசையை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த முடிவில் நான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நான் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்க்கணும். ஆமா, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்னு தான் சொல்றேன். என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றதுலயோ என் மனசுல ஆசை வளர்றதுலயோ தப்பு இல்லையே. இந்த வீட்டில் நின்றுக்கிட்டு நான் உன்னை இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன் மனசை கலைச்சன்னு வச்சுக்கோயேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நான் பண்ணுற பச்சை துரோகமாக இருக்கும். உன் மனசில் ஆசை இருக்கலாம், என் மனசுலயும் ஆசை இருக்கலாம். ஆனால் அதை எப்போ எந்த மாதிரி நேரத்தில் வெளிப்படுத்தணுமோ அப்போ தான் வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஊர் சுற்றி வர்றதுக்கு நான் விரும்பல. உங்க மனசுல காதல் இருக்குன்னாச்சும் ஒத்துக்குங்க. அப்ப வச்சு நான் அமைதியா இருப்பேன்ல. இங்கே பாரு கீர்த்தனா, எத்தனை தடவை நீ கேட்டாலும் என்னோட பதில் எதிர்தான். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் உங்க அக்காவுக்கு தாலி கட்டின மாப்பிள்ளன்னு ரோஹித்தை வேணா உங்க அப்பா தங்க வச்சிருந்துருக்கலாம். ஆனா சம்மந்தமே இல்லாம ரோஹித் நான் கூட இருப்பேன்னு சொன்னதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லாம தங்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நான் ஒழுங்கா இருந்ததுனாலதான் இந்த ஒரு வாரம் நீ இருப்பான்னு சொல்லி கம்முன்னு இருக்காரு. இதே ஒழுக்கம் இல்லாம எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை வெளியில வருதுன்ற பட்சத்துல நான் நடந்திருந்தேன் அப்படின்னா அந்த மனுஷன் எப்பவும் என்ன கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளியிருப்பாரு. ரோஹித் பிரச்சனைப்ப என்னடா அப்படி கல்லஞ்சமா இருக்காருன்னு நான் நிறைய தடவை நினைச்சிருந்திருப்பேன். ஏன் திட்டிருக்கேன், அவர் எழுத்து பேசியிருக்கேன். ஆனா அவர் அமைதியா இருந்ததுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அவன் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக துடிக்கிற அப்பா அவரு. அவன் பொண்ணை தன்மானத்தோட வாழ வைக்கணும்னு நினைக்கிற அப்பா அவரு. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் சார் உங்க முத பொண்ணுக்கு கல்யாணம் இப்படி நடந்துருச்சு, உங்க ரெண்டாவது பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணுது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நானும் உங்க பொண்ணும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கலாம் எனக்கு மனசுல கீர்த்தனா. இதெல்லாம் சொல்றீங்க உங்க மனசுல ஆசை இருக்கிறதுனால தானே இதெல்லாம் சொல்றீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், என் மனசுல ஆசை இருக்கு, உன் மனசுல ஆசை இருக்குன்றதுலாம் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அதுல என்னென்ன விளைவுகள் வரும் தான் நான் உனக்கு எடுத்து சொல்றேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் என் கண்ணு முன்னாடி இருந்தான், இப்போ உங்க அப்பாவும் என் மனசுல வசந்த நிக்கிறாரு. ரெண்டு பேருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றேன். உன் காதல் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, ஏன் காதல் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். காத்திருக்கிறதுனால நம்ம காதல் ஒண்ணு தொலைஞ்சு போயிடாது. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு காத்திருக்க சொல்லுங்க, நான் இருக்கேன். அப்படி நான் சொன்னா உனக்கு நம்பிக்கை கொடுக்கறதா தானே அர்த்தம். இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு கூட என்னால யோசிக்க முடியல. எனக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். என்னால உன் மனசுல ஆசையை வளர்க்குற மாதிரி எனக்கு காதல் இருக்குன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது கீர்த்தனா. அவர் வளர்த்த வளர்ப்பு தப்பு, தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்தாருன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு வருத்தப்படுவேன். ஏன்டா நம்ம காதலிச்சோம், ஏன்டா காதலை வெளியில சொல்ல வச்சோம், நம்ம அப்பாவோட இந்த நிலைமைக்கு நம்மளே காரணமாயிட்டோமேன்னு நீ ஒரு நாளும் தவிக்கிற மாதிரி இருக்கும் அவசரப்பட்டு காதலை வெளியில சொன்னா. அதனால பொறுமையா இரு. பொறுமையை தாண்டின மருந்து எதுவும் கிடையாது. பொறுமையா இருந்தா பலன் கிடைக்கும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா வெயிட் பண்ணு கொஞ்ச நாள். அது மட்டும் அவர் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு மேல ஒரு படி போய் என் ஃப்ரெண்டு தான் பொண்டாட்டி வேணுங்கிறத தாண்டி தான் பொண்ணை மான மரியாதையோட வாழ வைக்க துடிக்கிற ஒரு அப்பாவோட ஆசை எனக்கு பெருசு, அவரோட மரியாதை எனக்கு பெருசு, அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பத்தியா. அந்த செகண்டே என் மனசுல ஒரு மாப்பிள்ளையா உட்காந்துட்டாரு. அவருதான் என் மாப்பிள்ளைன்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதையும் தாண்டி ஏன் இவ்வளவு நாள் கண்கட்டி வித்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா கேட்கலாம். ரோஹித் மாப்பிள்ளை கிட்ட சொன்ன அதே பதில் தான். எந்த பொண்ணை பெற்ற அப்பனும் தான் பொண்ணு லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சாலும், லவ் பண்ற பையன் நல்லவனு தெரிஞ்சாலும், நியாயஸ்தான் தெரிஞ்சாலும் தான் பொண்ணை தானே போய் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டான். அதனாலதான் என் பொண்ணை அவரே பொண்ணு கேட்டு வரணும்னு சொல்லி அதுக்கான சூழ்நிலையை நானே உருவாக்குனேன். ஏன்னா இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை விட்டுட்டு நான் எங்க போய் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட? அதனால நான் தான் ஆசைப்பட்டேன் அவருக்கு பொண்ணை கொடுக்கணும்னு. அவரையும் தாண்டி ஒரு படி மேல நான் தான் ஆசைப்பட்டேன் என் பொண்ணை அவருக்கு கொடுக்கணும்னு. இப்படிதான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, புரியுதா? சார் மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ளை. நீங்க தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. உங்களுக்கு தராம வேற யாருக்கும் பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி, நீங்க சொல்ற கதை எல்லாத்தையும் ஒத்துப்போம். நீங்க ரெண்டு பேரும் சொல்ற எல்லா கதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் பொண்ணு, புரியுதா, உன் பொண்ணு என் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் தான் சொல்றேனே, என் பொண்ணு ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல அப்படி பேசிருப்பா, அப்படி முடிவு எடுத்திருப்பா. ஆனா என் பொண்ணுக்கு முழு சம்மதம் கிடையாது. வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஒரு அப்பனா பேசுறது கேவலமா இருந்தாலும் நான் வாயை திறந்து சொல்றேன். இந்த தம்பி ஒண்ணு என் பொண்ணு மேல ஆசைப்படல, என் பொண்ணு தான் இந்த தம்பி மேல ஆசைப்பட்டிருக்கா. புரியுதா உனக்கு? நான் என் பொண்ணு சூஸ் பண்ண பையன் நல்ல பையனா இருக்கிற பட்சத்துல வெளியில சொல்றதுல நான் வெக்கப்படல. ஒத்துக்க மாட்டா கீர்த்தனா, ஒத்துக்க மாட்டா இதுக்கே. மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க புடி கொடுத்து கடைசி வரைக்கும் பேசல, அதே மாதிரி தான் ஒரு சில விஷயம் நடந்திருக்கும்னு நான் நம்புறேன்.
நீங்க போய் கீர்த்தனா கிட்ட பேசுங்க. கீர்த்தனா சம்மதம் சொல்லிட்டா இவ இவ்வளவு வாய் பேச மாட்டா. அன்னைக்கு கீர்த்தனா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாயை திறந்து சொன்னா. நீங்க யாரும் சொல்லல, புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் என் காலையில வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கா. இப்போ இவர் வந்து பேசிட்டா அவ ஒத்துப்பாளா? கீர்த்தனா கிட்ட பேசுறேன். தனியா பேசலாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி தனியா போய் பேசுவான்? நீ பாரு, ஒரு வாரம் இந்த வீட்டுல தங்கி இருந்து என் பொண்ணை ஏறு எடுத்து கூட பார்க்காத ஒரு யோக்கியம். இப்ப போய் 5 நிமிஷம் பேசுறதுனால தன்மானம் ஒண்ணு எனக்கு குறைஞ்சு போயிடாது, புரியுதா? நீங்க போய் பேசிட்டு வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு கூப்பிடாதண்ணே, எது முடிவாக்குறதுக்கு முன்னாடி. நான் முடிவு பண்ணதுனால தான் சொல்றேன், அப்படிதான் என் மாப்பிள்ளன்னு. நீங்க போய் பேசிட்டு வாங்க மாப்பிள்ள. கடவுளே, உங்க அப்பா அமைதியா இருக்கும்போது நினைச்சேன்ன. நாங்க மனசுல நினைச்சதே தான் உங்க அப்பங்காரன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஏன் நந்தினி, இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம 2வது பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிட மாட்டாரான்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா மாப்பிள்ளை நம்மளுக்கு புள்ள மாதிரி கிடைச்சிட்டாரு, அடுத்த மாப்பிள்ளை நம்மளுக்கு புள்ள மாதிரி கிடைச்சிட்டா நம்மளை விட கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா கடவுளே, இவர் ஏன் மாப்பிள்ளையா கொடுப்பாருன்னு கனவுல கூட நினைக்கல. அதையும் தாண்டி உங்க அப்பங்கார மனசுல எவ்வளவு இருந்திருக்கு பாரு. அப்பா, உங்க அப்பா மனசுல இருக்கிற புதிரை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அதனாலதான் பொடி கொடுக்காம பேசினான் போல. நான் கூட ஏதோ தங்கச்சி மேல இருக்கிற கோவத்திலையும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல நினைச்சேன். ஆனா எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. என் முத பொண்ணு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் யோசிச்சு நல்லா மாசா முடிவு எடுத்தாரு. அதே மாதிரி தான் என் சின்ன பொண்ணு வாழ்க்கையிலயும் முடிவு எடுப்பாருன்னு நான் நம்பின மாதிரியே நடந்துருச்சேன். ரோஹித் தம்பி, சஞ்சய் தம்பியும் இந்த வீட்டு மருமகனுங்கன்னு நினைக்கும் போது ஐயோ, குறைகாலம் இன்னும் சூப்பரா போகும். எனக்கு 2 புள்ள கிடைச்ச மாதிரி இருக்குமா. கீர்த்தனா, போய் பேசுடி. போடி, உங்க அப்பாவே பேச சொல்லிட்டாரு, போய் பேசிட்டு வா. ஈஸியா பொண்ணு கொடுத்துக்க வேண்டிய மனுஷனை நீ தான் சுத்தி விட்டு அடிச்சிருக்க, அப்படித்தானே? நீ புரியல, நீ அவர் பேசுனது அதனாலதான். சஞ்சய், எப்படிரா எனக்கே தெரியாம அந்த மனுஷனுக்கு ஒன்றாவது தெரியுற அளவுக்கு ஒரு நாடகத்தை போட்டேன்? சரி பண்ணா, நான் ஒன்னும் நாடகத்தெல்லாம் போடல. உண்மையிலே அந்த பைத்தியக்காரி எப்ப பேச வந்தாலும் நான் அப்படிதான் பேசினேன். ஆனா எக்ஸ்ட்ரா பெட்டு மச்சான், என் ஃப்ரெண்டை காட்டிலையும் ஒரு படி மேல உங்க அப்பாவோட மான மரியாதை முக்கியம்னு சொன்னியாமே, உங்க நீ இல்லவே இல்ல. எப்படி அவர் சொன்ன டைலாக்லாம் கேட்டேன். அதான் நாங்க 2 பேரும் வெளியிலே குத்த வச்சு உட்காந்துருக்கோமே, பேசுறதெல்லாம் நல்லா மாசாவே கேக்குதுன்னா. உண்மையம்மா, நீ என்ன சொன்ன? நீ போய் ஃபர்ஸ்ட் பொண்ணு கேளு, அவர் தரேன்னு சொல்றாரான்னு பாரு, அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து பேசுறேன்னு சொன்னல மறுபடி. இப்பவும் அதாண்டா சொல்றேன், அவர் பொண்ணு கொடுக்குறேன்லாம் சொல்றாரு. மறுபடி பேசணும் தான் எனக்கு ஆசை. ஆனா கடைசியில எல்லாரும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு சம்மதிக்கணும்னு. ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்க மாமன்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குச்சே. தம்பி, இங்க பாருங்க, முகரக்கட்டை எப்படி நீங்க வச்சிருக்கிறதுலாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாம இந்த முகரக்கட்டெல்லாம் நான் உன்கிட்ட மட்டும்தான் பயன்படுத்தலாம், நீ என்கிட்ட மட்டும்தான் பயன்படுத்தலாம். இல்ல பொண்டாட்டிக்கிட்டயோ பொண்டாட்டியா வரப்போற பிள்ளைகிட்டயோ இந்த மாதிரிலாம் முகரக்கட்டையை வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. ஆமா, நான் தான் நந்தினி கிட்ட வச்சு பார்த்தனே, அந்த பிள்ளை அசிங்கமா கேக்குது. நீ இந்த மாதிரிலாம் முகரக்கட்டையை சஞ்சய் சார் கிட்ட மட்டும் வை, என்கிட்ட வந்து வச்சா நான் நம்புவன் மட்டும் நினைக்காதான் அப்படின்னு கேவலமா கேக்குது. அப்ப இந்த முகரக்கட்டை கீர்த்தனட்ட ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறியா? டேம் ஷோரா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வேற ஏதாவது யோசிச்சுட்டு போய் பேசு. இங்க பாருடா, அந்த பிள்ளை ஒத்துக்காமலாம் நான் வீட்டுக்குள்ள வந்து பேச மாட்டேன். ஏற்கனவே அந்த பிள்ளை ஒரு வாட்டி அசிங்கப்படுத்திச்சு, நீங்க பையனை வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்ப வந்தா அந்த பிள்ளை என்னதான் நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும். உன்னையா கேட்கும்? உண்மையம்மா, பையனுக்காக இதெல்லாம் தாங்கிக்க கூடாதான். அன்னைக்கு மட்டும் என் தாய் தான் பெருசு, தாய் தான் பெருசு அந்த பிள்ளைய திட்டினேன். ஆனா இப்ப தாரமும் பெருசுன்னு தோணுதுல்ல. ஆவி பையல கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவான் போலயே. ஏய், ஒழுங்கா போய் பேசு. அவர் தான் ஓகே சொல்லிட்டாருல, அவருக்காக தான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்த. இப்போ மஞ்சள் சொக்கா மாமனார் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு போய் என்ன நாயா? ஏய், இப்பெல்லாம் அவ பட்டுன்னு அடிக்கிறாடா கோவத்துல. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்க? அடே, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காத புருஷன்லாம் கிடையாதுடா, அதனால பழகிக்க. நம்ம உண்மையம்மா, இவ்வளவு நாள் அவளை பார்த்து நான் தான் ஒரு மாதிரி வரப்பா பேசுவேன். இப்ப அவ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போறான்றத நினைச்சா எனக்கு பக்குன்னு இருக்கு. மரியாதையா போடா, இல்லைன்னா அவன் போய் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி வெளியில வந்து அவளை திரும்ப சம்மதம் சொல்ல வச்சிட போறான். மச்சான், செஞ்சாலும் செய்வான்டா. ஓடுறா, ஒழுங்க ஓடு. மச்சான், அடிச்சா சப்போர்ட்டுக்கு வருவியா? இல்ல, ஒரு வேளை அடிச்சு காயமா ஏதாவது ஆகிட்டா மருந்து போட்டு விட வேணா வருவேன். அடிச்சு வீங்கிட்டா ஒத்தடம் கொடுக்க வேணா வருவேன். ஆனா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. போய் ஃபர்ஸ்ட் பேசு. ஆல் தி பெஸ்ட் மகனே. அப்ப எல்லாம் பண்ணி முடிச்சாதான் நீ உள்ள வந்து பொண்ணு கேப்ப, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான் பொண்ணு கேட்பேன். அதனாலதான் என் புருஷனை கூட நான் கூட்டு வரல, புரியுதா? ஏன்னா உன் பொண்டாட்டி பேசுற பேச்சு அந்த மாதிரி இருக்கு. நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவமானப்படலாம் விரும்பலப்பா. நீ ஆச்சு, உன் பைத்தியக்காரி பொண்டாட்டி ஆச்சு. கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில். கீர்த்தனா, கீர்த்தனான்னு என் பேரை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, புரியுதா? அப்படி இருக்கும்பொழுது எந்த தைரியத்துல என் பேரை சொல்லி கூப்பிடுற நீ? உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமாவா?
இல்லையே, ஏன் இருக்கணும் அசிங்கமா? இங்க பாரு, நீ இப்போ போலீஸா இருக்கன்றதுனால இப்படி போலீஸ்ன்ற கெத்துல வந்து 4 டைலாக் பேசிட்டா அப்படியே மயங்கி விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? ஐயோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, இத்தனை நாளா நான் உங்க பின்னாடி சுத்தி கெஞ்சி கூத்தாடி காலில் விழாத குறையா கேட்டதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடுச்சேன்னு சொல்லி நான் அப்படியே ஓடி வந்து உங்க மடியில விழுந்துருவேன்னு நினைச்சீங்களா? சீரியஸா? அப்படி எதையும் நான் நினைச்சிட்டு வரல. எங்க அத்தை பொண்ணு கேட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? உன்கிட்ட வந்து நான் கெஞ்சினப்ப நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லபடியா இருந்து தானே சொன்னேன். வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு காதலை தூக்கி எறிஞ்சிட்டு தானே போனேன். அன்னைக்கு வீரமா தானே இருந்த, இல்ல கோழையா இருந்தியா? இங்க பாரு கீர்த்தனா, அன்னைக்கு நான் அமைதியா போனது கோழத்தனம் கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆமா ஆமா, உன்கிட்ட தான் காரணம் நிறைய இருக்கே என்ன அவாய்ட் பண்றதுக்கு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா, இல்ல உன் தியாகம் காரணமா, இல்ல எங்க அப்பா காரணமா? சொல்லு, எல்லாரும் காரணம். உன் காரணத்தை கேட்டு 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 என் மனசு செத்து போச்சு. இவ்வளவு நாள் என்ன பைத்தியக்காரியாக்கி அலைய விட்டுட்டு எல்லாரும் ஒரு பிளான்ல இருந்திருக்கீங்க. ஆனா என்கிட்ட யாரும் சொல்லல. என்ன கடைசி வரைக்கும் முட்டாளாக்கி பார்த்திருக்கீங்க. ஓ முட்டாள்தனத்துக்கு எல்லாரும் ஒத்து ஊத்திருக்காங்க பத்தியா? இப்போ வந்து நீ பொண்ணு கேட்குற தரேன்னு எங்க அப்பாவும் சொல்றாரு. பத்தியா, நான் மட்டும்தான் முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு முடிவு சொல்ல மாட்டேன்னு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் உன்கிட்ட பேச வந்தேன். ஆனா எனக்கு டைம் கொடுன்னு மட்டும்தான் நான் கேட்கறேன், புரியுதா? எனக்கு முடிவு சொல்லுன்னு நான் இப்போ உன்னை வற்புறுத்தல. எனக்கு டைம் கொடுத்தாலும் சரி, டைம் கொடுக்கலனாலும் சரி, என் முடிவு இதான், புரியுதா? கீர்த்தனா, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். நிகழ்ந்ததை எல்லாமே கனவாய் மறப்பாயா, நிகழ்வதை நினைத்தேதான் வாழ்வை தொடர்வாயா. பைத்தியக்காரி, நீ எப்போ மன்னிச்சாலும் சரி பொறுமையா மன்னிச்சிரு. ஆனா மன்னிப்பு நான் இப்ப கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். என்ன மன்னிச்சிருடி. அசிங்கமா இல்ல உனக்குலாம்? அசிங்கமா இல்ல? ஒரு புள்ளையை எந்த அளவுக்கு தவிக்க விட்டுருக்க? அசிங்கமாவே இல்லையா? கூச்சமே இல்லாம வந்து இப்ப மன்னிப்பு கேக்குறேன். நான் தான் சொல்றேனே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அடிச்சா கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேனே. அடிச்சிருக்கியா வேணா? ஏய், இப்பெல்லாம் நீ சிம்பதியை கிரியேட் பண்ணினா நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். எந்திரி. ஏன்டாம்மா, நான் முட்டி போட்டு இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டா உன் மனசு கஷ்டமா இருக்கா? அப்ப மன்னிச்சிருவியா? நான் வேணா இப்படியே முட்டி போட்டுட்டு இருக்கட்டுமா? அதான் உனக்கு கழுத்தை பிடிக்கவும் தெரியும், காலில் விழவும் தெரியும். எனக்கு தான் தெரியுமே, நீ ஒரு பச்சோந்தினே. அப்படிலாம் பேசாதடி பைத்தியக்காரி. பைத்தியக்காரி இன்னொரு தடவை சொன்ன என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ பைத்தியக்காரி தானே? நான் பைத்தியக்காரன் தானே? ஏய், நான் என் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது அதை தடுத்து நிறுத்திடலான்னு மட்டும் நினைக்காதானே. நான் ஆகாஷ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆட்டிங், நானும் பொறுமையா மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனை கல்யாணம் பண்ணிப்பாங்க? உனக்குலாம் எவ்வளவு தைரியம்? ஏற்கனவே நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கே நான் காண்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சம்மதத்தை என்கிட்ட வேற சொல்றல நீ. ஏன் நீ மட்டும் எல்லா டைமும் என்ன பிடிக்கல, நீ வேணாம் விட்டுறலாம், நம்மளுக்கு இது சரி வராது, இவங்களுக்காக விட்டுறேன் அவங்களுக்காக விட்டுறேன்னு 1000 தடவை என் மனசை குத்தி கிழிச்சிருக்கியே. ஏன் அப்பெல்லாம் எனக்கு காண்டாவலையா? பாரு, ரிவெஞ்ச் பண்ணு, நான் தப்பு சொல்லல. கல்யாணமே நீ பண்ணிக்க மாட்டேன் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லக்கூடாது. நீ போய் அதே மாதிரி வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு என்ன வெறுப்பேத்து, புரியுதா? அதை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நானும் அடக்க உடக்கமா பேசலாம்னு நினைக்கிறேன், சரி வராது போல. ஏய், என்ன அழுது பேசுற சீன்லாம் இனிமேல் இல்லைன்னா பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். என்ன பண்ற? ஒழுங்கா தள்ளி போன்னு சொல்லிட்டேன். இன்னும் பெரிய நல்லவன் மாதிரி பண்ணுவ, இப்ப என்னமா? நான் நல்லவன் தான், இப்ப கூட நான் நல்லவன் தான். ஆனா யாருக்கு? ஊர் உலகத்துக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் நல்லவன் இல்லையே. நீ யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? என்ன உறவு முறை கொண்டாடுற? என்ன இதுக்கெல்லாம் வேற யாரையாவது போய் பாரு. பார்க்கெத்தனா இந்த ரொமான்டிக்கா பேசுறது, கவிதை பேசி உருகி அப்படியே சாஃப்டா பேசுற காதல்லாம் என்கிட்ட கிடையாதுன்னா. நம்ம காதல் கரடு முரடா அப்படியே ஒரு மாதிரி ரக்கடா தான் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு அனல் பறக்கிற வேகமா தான் இருக்கும். இதனால தாண்டி இத்தனை நாள் நான் லவ் வெளியில காட்டாமலே பூட்டி வச்சிருந்தேன், புரியுதா? நான் காதலிக்க ஆரம்பிச்சேன், உன்னால தாங்க முடியாது, புரியுதா? ஆனா நீ என்ன பண்ண? இப்போ அந்த பூட்டை சாவி போட்டு திறக்கல, கல்ல வச்சு உடைச்சிருக்க. சாவி போட்டு சாஃப்டா திறந்திருந்தாலே நான் வேற மாதிரி, நீ கல்ல வச்சு அநியாயமா உடைச்சு வந்திருக்கிய. அப்போ இன்னும் வேற வேற மாதிரி இல்ல இருக்கும். நீ பேசுறது எதுவுமே சரியில்லை, மரியாதையா தள்ளி போன.
சஞ்சய் அமைதியானவன், சாதுவானவன், கோவப்படாதவன் மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த சஞ்சய்க்குள்ள அடங்காத ஒரு மிருகம் இருக்குன்னு இன்னும் உனக்கு புரியல. நல்லா தெளிவா கேட்டுக்கோ. சும்மா அந்த அத்தை பையனை கட்டிக்கிறேன், இவனை கட்டிக்கிறேன், அவனை கட்டிக்கிறேன்னு இங்க எவனுக்காவது கிரீன் சிக்னல் கொடுத்தா இந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்துக்கு இறங்கி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். ஒண்ணு நீ என்ன கட்டிக்கணும், இல்லையா கடைசி வரைக்கும் தோ மஞ்சசக்க மாமனார் இருக்காரு முத்தையா, அவருக்கு மகளாவே தான் வீட்டுல இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு. நான் தான் சொல்லுவேன் அண்ணா. ஒரு ஃப்ளோவா பேசும்போது குறுக்க பேசாதடி பைத்தியக்காரி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு வற்புறுத்த மாட்டேன். ஆனா அதையும் தாண்டி நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீண் புடிவாதத்துக்கு பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அவனை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் நான் உங்களை பத்தி அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்களே அப்படிங்களாம் சொல்லக்கூடாதுன்னா. என்ன மிரட்டி பாக்குறியான்னு கேக்குறேன். இந்த மிரட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுன்னு. என் வாழ்க்கைய நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். நீ யார் அதை தடுக்க? சரி வராது. ஏன்னா டச் பண்ணாமலே பேசுறேன் பத்தியா, அதனால உனக்கு நான் பேச வர்றது புரியல. அடுத்த கட்டத்துக்கு போவோமா? கையெடு எங்க பிடிச்சிருக்க? நான் பிடிப்பண்டி. நான் பிடிக்காம வேற யாரு பிடிப்பா? ரொம்ப நேரமா நானும் உன்கிட்ட பேசும்பொழுது இந்த இடுப்பு எடுப்பா தெரிஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இந்த லிப்ஸ் கூட ஏதோ சொல்லுது. ஆனா உனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. நீ தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. நான் தான் சொன்னனே கீர்த்தனா, கிரீன் சிக்னல் இல்லாத வரைக்கும் தான் நான் சைலண்டா இருந்தேன். இப்போ மஞ்சசக்க மாமனார் வேற ஓகே சொல்லிட்டாரா, அப்படியே கிரீன் சிக்னல் விழுந்து வைலண்டா மாறிட்டேன். அதனால இப்போவே எனக்கு எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நீ கோவமா இருக்கலச்சலாம். உன் மேல எனக்கு இருக்கிறது உரிமடி, புரியுதா? ஒழுங்கா சமத்தா இரு. அதை விட்டுட்டு வாசல்ல நிக்கிறான அந்த காப்பித்தூள் மண்டையன், அவனுக்கு ஏதாவது தைரியம் கொடுக்குற வேலையை வச்சுக்கிட்டேன், அப்புறம் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகாரம் பண்ற நீ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் அதிகாரம் பண்ணாம வேற யார் பண்றது? உனக்கு டைம் வேணும்னா எடுத்துக்கோ செல்லம். ஆனா முடிவு மட்டும் நான் சொன்னதுதான். என் காதல் டார்ச்சல முழுசா அனுபவிக்கிறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுன்னா. இவ்வளவு தூரம் கிட்ட வந்துட்டு இங்க பாரு முத்தம் ஒண்ணு நான் கேக்கும், ரத்தத்துல சூடேறும், மொத்தத்தையும் நான் கேட்க என் நெஞ்சம் காத்தி பறக்கும். என்ன சொல்லும் பண்ண மாட்டேன்னு சுதாரிக்கிற போல. இங்க பாரு, உன்னை உசு பேத்தி விட்டு இப்ப ஏதாவது பண்ண வைக்கிறது என்னோட எய்ம் இல்ல. உன்னை பிடிக்காது அப்படின்றதுதான் உண்மை. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெளில போ. ஆனா மாமனார் எனக்கு தான் பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாரு தங்கம், அதனால நீ தப்பிக்க முடியாதுன்னா. எங்க அக்கா மாதிரி எங்க அப்பா சொல்ற எல்லா முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன்னா நான் கீர்த்தனா. பட் மாமனார் எனக்கு தான் பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாரு சொல்லும், அதனால உன் விருப்பம் இல்ல அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டாரு. மத்தபடி அந்த காப்பித்தூள் மண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி தர மாட்டாரு. அதனால என் சொல்லம் பொறுமையா டைம் எடுத்துக்கோ. உடனே எல்லாம் நீ சம்மதம் சொல்ல வேணாம். ஏன்னா உடனே சம்மதம் சொல்லிட்டோம் என்ன லவ் பண்ண முடியாதுடி. அதனால கொஞ்சம் டீப் லவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஓகே சொல்லு. என்னதான் நான் உன் காலில் விழுந்து கெஞ்சினாலும் கதறி கதறி அழுதாலும் என்ன நீ மன்னிக்க கூடாது கிட்டனா. பைத்தியமா நீ? நான் ஒத்துக்கிட்டேன்டி. நான் பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரி. அதனால பைத்தியக்காரத்தனமா காதலிச்சு அந்த காதல்ல மூழ்கி முத்தெடுக்கிற வரைக்கும் இந்த சஞ்சய் ஓய மாட்டான். சோ வட்ட பண்றடி மீடியா அப்புறம் பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த முத்தத்தை எங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வை. நானும் யோசிச்சுட்டு வரேன். ஏன்னா இது வரைக்கும் கீர்த்தனா தான் சஞ்சய்க்கு முத்தம் கொடுத்துருக்கா, சஞ்சய் கொடுத்தது இல்லைல்ல. அதனால என் செல்லத்துக்கு எங்க கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டு வரேன். அப்படி செம்மையா கொடுத்துட்றேன்னா. முத்தம் ஒண்ணு நான் கேக்கும், ரத்தத்துல சூடேறும், மொத்தத்தையும் நான் கேட்க என் நெஞ்சம் காத்தி பறக்கும். இதுனாமா நான் பண்ணது தப்பு தாண்டி. ஆனா பனிஷ்மெண்ட்டை வேற மாதிரி கொடுக்கணும்னு யோசிக்காத. நீ ஓன்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் இவங்க விட மாட்டாங்க. ப்ளீஸ்டி எனக்காக என்ன புரிஞ்சுக்கோ. மன்னிக்கலாம் வேணாம், ஆனா முடிவும் உடனே எடுக்காதடி ப்ளீஸ்.
கீர்த்தனா, உனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை நீ வெளிப்படையா பேசலாம். உங்க அக்கா விஷயத்துல தான் எந்த முடிவையும் உங்க அக்காவை எடுக்க விடாம நானே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் நிறைய தவிக்க விட்டுட்டேன். ஆனா என் சின்ன பொண்ணுக்கு நான் எல்லா உரிமையுமே தரேன். ஆனா நான் கொடுக்குற உரிமையை அவ எந்த விதத்திலையும் தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. எந்த முடிவு எடுத்தா கரெக்டா இருக்குன்னு யோசிச்சு எடு. நான் எதையும் உன் மேல திணிக்கவும் விரும்பல, வற்புறுத்தவும் விரும்பல. இந்த ஆகாஷ் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம், தட்டை வாங்குன்னு சொல்லி கீர்த்தனா. ஆமா மருமகளே, என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அவன் ஒரு ஏமாத்துக்காரன், நம்பாத. பாரு கீர்த்தனா, இப்போ நீ எடுக்க போற முடிவு தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது, புரியுதா? ஆனா ஒரு தெளிவான முடிவு எடு. தேவையில்லாத ஒருத்தவங்களை காக்க வச்சு வீணா பழிய சுமக்காத. அவ்வளவுதான் அப்பாவா இருந்து நான் உனக்கு சொல்லுவேன். என்ன நீ தேவையில்லாம பேசாதண்ணா, நீ அமைதியாரு, உன் பொண்ணு முடிவு சொல்லட்டும். பா, சொல்டாமா. நீங்க சொன்னது எனக்கு புரியுதுப்பா. ஆகாஷ் மாமா மேல எந்த தப்பு இல்ல, அவர் ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனா எல்லா உண்மையும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தெரிஞ்சே ஆகாஷ் மாமாவை ஏமாத்திட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லைப்பா. இதுக்கு முன்னாடி மட்டும் நீ லவ் பண்ணலையா கீர்த்தனா? இப்போ என்ன வேணான்னு சொல்றேன்னு ஆகாஷ் மாமா கேட்கலாம். ஆமா மாமா, எனக்கு லவ் இருந்துச்சு, எங்க 2 பேருக்குள்ள மனஸ்கசப்பு இருந்துச்சு, நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது வேற மாதிரி. ஆனா இப்போ சபையில வந்து நிக்குது. இப்போ எல்லாம் தெரிஞ்ச இந்த சூழ்நிலையில நான் ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது என்னோட பிடிவாதமா இருக்கும். ஆகாஷ் மாமாவுக்கு நான் செய்யற பெரிய துரோகமா இருக்கும். சரிடாம்மா, அப்போ உன் முடிவு என்ன? அப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். எனக்குள்ள நிறைய குழப்பம் இருக்குப்பா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது உண்மைதான், அதனால விலகி நிக்கிறதும் உண்மைதான். அதனால நான் முடிவெடுத்ததும் என் கல்யாண விஷயத்துல உண்மைதான், நான் மறுத்து பேசல. அவரு என்ன வேணான்னு சொன்னதுக்கும் விலகி இருந்ததுக்கும் 1000 காரணம் இருக்கலாம். இப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கும் 1000 காரணம் இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்டது நான் மட்டும்தான்ப்பா. இந்த வலியை என்னால உடனே மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால எனக்கு இப்போதைக்கு சஞ்சய் வேணும்னு நான் சொல்லல, ஆகாஷ் மாமா வேணும்னு சொல்லல. இது என்ன கீர்த்தனா முடிவு? அப்பா, நான் தான் எனக்கு டைம் வேணும்னு சொல்றேன்லப்பா. அப்படி நான் எடுத்துக்கிற டைம்ல நான் யோசிக்கணும், என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கணும். என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்னோட கோவம் ஆதங்கம் எல்லாம் நான் வெளியில கொண்டு வரணும். அதெல்லாம் முழுமையா என்னை விட்டு போனாலும் என் வலி தீர்ந்தாலும் மட்டும்தான் நான் முடிவு எடுக்க முடியும்ப்பா. அது வரைக்கும் நான் உங்க பொண்ணு கீர்த்தனா, அவ்வளோதான்ப்பா இப்போதைக்கு என் முடிவு. என்னால யாரையும் ஏமாற்ற முடியாது. என் மனசுக்குள்ள முழு திருப்தி வர்ற வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டேன். கல்யாண பேச்சு யாரும் பேசவும் பேசாதீங்க. இதுதான் என்னோட தெளிவான முடிவு. கரெக்ட் தான் கீர்த்தனா, நீ உடனே முடிவு எடுத்திருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், என்னடா என் பொண்ணு திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ பக்குவமா யோசிச்சிருக்க. நான் எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு. நீ எடுத்த இந்த முடிவுக்கு உன் அப்பா பக்கபலமா இருப்பேன். நீ டைம் எடுத்துக்கோ, பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லலாம். என்னதான் உன் பொண்ணு இப்படி பேசிட்டு போனாலும் நீ கழுத்தறுத்துட்டல்லண்ணே. நான் கழுத்த இருக்கலாமா? ஒரு வேலை என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்து அதை மறைச்சு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலோ, இல்ல கடைசி வரைக்கும் உன் பையனுக்கு நான் பொண்ணு தரேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல நான் பொண்ணு தரலன்னு சொல்லியிருந்தாலோ தான் அது கழுத்த இருக்கிற வேலை. நான் இப்பவும் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். நீ அநியாயத்து பக்கம் நிக்க வச்சிடாத. என்னண்ணே, நான் என்ன அநியாயத்து பக்கம் நிக்க வைக்கிறேன்? நீ பண்றதுதான் இப்ப அநியாயமா இருக்கே. உன் பொண்ணை நீ தேவையில்லாம இப்ப குழப்பி விட்டு பதில் சொல்ல வச்சிருக்கண்ண. தெளிவா இருந்த அவளையும் நீ குழப்பிட்ட. தேவையில்லாம நம்ம குடும்ப கௌரவத்தை இப்படி தெருவுல விட போறியா நீ? இங்க பாரு, தங்கச்சிங்கிற ஒரே மரியாதையை கொடுத்துதான் இது வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ தங்கச்சி மாதிரி நடந்துக்கல, என்ன ஒரு அண்ணனாவும் மதிக்கல. நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டது தப்பா? இங்க பாரு, நீ திடீர்னு அன்னைக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி தரியான்னு கேட்டப்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. சஞ்சய் தம்பி முகத்துல ஒரு பெரிய வருத்தமும் அதிர்ச்சியும் வந்ததை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, அவர் கிளம்பி வாசலுக்கு போறப்ப அவர்கிட்ட போய் பேசலான்னு நான் அவர் பின்னாடியே தான் போனேன். நான் எனக்கு முன்னாடியே போய் நீ வாசல்ல நின்ன. நீ அங்க போய் நின்னு அவர்கிட்ட என்ன பேசினேன்னு என் காதுல நான் முழுசா கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாரும் முன்னாடி சொல்ல வேணான்னு பார்த்தேன், ஆனா சொல்ல வச்சுட்டேன்னா நீ என்ன சொன்ன நீ பொண்ணு கேட்டு வந்த அப்படின்னா எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நான் பேசுவேன், அவரை பேசியே கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினேன். அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் உன் ஃப்ரெண்டு ரோஹித்த எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு கேவலமா பேசினேன். அந்த பையன் கூனி குறுக்கி நின்னாரு. என் மேல வச்சிருந்த மரியாதைக்கும் அவர் ஃப்ரெண்டு மேல வச்சிருந்த பாசத்துக்கும் அடிமையாகி உன்னை என்ன பேசுறதுன்னு தெரியாம நீ மிரட்டலுக்கு தவிச்சு போய் நின்னாரு. அதுதான் நீ பண்ண உச்சகட்டம். உன்னோட முழு சுயநலம்னா
நீ அப்படி அசிங்கமா மிரட்டின அந்த இடத்துலயும் அந்த பையன் உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. நான் இந்த பொண்ணை விரும்புறேன், எனக்கு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கல. என் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு மனசுக்குள்ள அத்தனை ரணத்தையும் சுமந்துக்கிட்டு கம்மனு தலையை குனிச்சிட்டு போனான் பாரு. இந்த மனுஷன் அந்த நிமிஷம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வலி அனுபவிச்சிருப்பாரு. நான் நேசிச்ச பொண்ணையும் விட்டுட்டு எல்லா பழியையும் தான் மேல போட்டுட்டு ஒருத்தன் ஒதுங்கி நின்னானா அவன் எந்த அளவுக்கு தங்கமான மனசுக்காரனா இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? எங்க அண்ணன் உயிரையே கொண்டுடுவேன், என் உசுரை வச்சு பேரம் பேசின. இதே மாதிரிதான் நான் ஐசியூல இருக்கும்போது என் மொத பொண்ணையும் பேரம் பேசிருக்கீங்க, புரியுதா? என் மொத பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீ தப்பான ஆயுதத்தை தான் கையில எடுத்த, என் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் நீ தப்பான ஆயுதத்தை தான் கையில எடுத்திருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத்தனை நாள் ஆட்டம் போட்ட வாட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப என் பொண்ணு சொல்லிட்டு போனால, நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு வந்தா கூட சஞ்சய் தம்பி வேணான்னு சொல்லட்டும். ஆனா உன் பையன் அவ வேணும்னு சொன்னா கடைசி வரைக்கும் அவ ஏன் பொண்ணாதான் இருப்பாளே தவிர உன் வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. நான் முடிவு எடுக்கலன்னு தானே நீ யோசிச்ச, முடிவு எடுத்துட்டேன். என் பொண்ணு உன் பையனுக்கு கிடையாது, உன் வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு நந்தினிக்கு நடந்த கொடுமையும் எனக்கு தெரியும், இன்னைக்கு கீர்த்தனாவுக்கு நீ பண்ண வேலையும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நான் இன்னைக்கு வரைக்கும் அமைதியா இருந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ என் கூட பிறந்தவ, என் தங்கச்சின்ற ஒரு மரியாதை இன்னும் நான் மிச்சம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த உறவுக்கு நான் கொடுத்த கௌரவம் அது. என்னை தூண்டி விட்டு நான் அசிங்கமா எதையும் பேச வச்சிடாத. இங்க பாருங்க ஆகாஷ் மாப்பிள்ள, நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு இப்போதைக்கு குழப்பத்துல இருக்கா. ஆனா கடைசியில அவ எடுக்க போற முடிவு சஞ்சய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது மட்டும்தான். அதனால இங்க நின்னு நீங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெரிய பொண்ணு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தீங்க, ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சு போச்சு. இனி இங்க நின்னு நேரத்தை வீணடிக்காம ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது, நம்ம உறவுக்கும் நல்லது. இல்ல உறவை முறிச்சுக்கிட்டு தான் போவான் அப்படின்னா நீ அடுத்த கட்டமா என்ன வேணாலும் பண்ணு. உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசணும், அப்படி கொஞ்சம் வரீங்களா? ஏய், எங்க அண்ணன் மனசை கலைச்சி இப்படிலாம் பேச வச்சுட்டல. ஐய இன்னமா நம்பிட்டு இருக்கீங்க நான் மனசெல்லாம் கலக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு? ஏங்க நான் அவ்வளவு ஒர்த்தெல்லாம் இல்லைங்க. கடவுளா பார்த்து ஏதோ பண்ணி விட்டுருக்காரு சம்பவம். இதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலையும் காரணம் இல்லைன்னா என் லவ்வுக்கு நான் 1% கூட எஃபெக்ட் போடலன்றதுதான் உண்மை. அப்புறம் ஏன் ப்ரோ கீர்த்தனா உங்களுக்கு கிடைக்க வச்சாரு கடவுளு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தம்பி கொஞ்சம் வரீங்களா, பேசணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா இந்த உண்மைய? நாங்க யார் சொல்லியிருந்தாலும் நீ திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டுட்டு மட்டும்தான் இருந்திருப்ப. அப்பா வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அத்தை ரிசப்ஷனுக்கு முத நாள் சஞ்சய் சார் இங்க வந்துட்டு கிளம்பும் பொழுது போய் மிரட்டியிருக்காங்க கேவலமா. நம்ம அப்பா உயிரை பணைய வச்சு பேசியிருக்காங்க. அதனால மட்டும்தான் சஞ்சய் சார் உன்னை வெறுக்க வைக்கிற மாதிரி பேசியிருந்திருக்காரு, புரியுதா? அவரு நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்காரு, நம்ம அப்பாவை பத்தி யோசிச்சிருக்காரு. வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள அப்படிலாம் யோசிக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனா யோசிச்சிருக்காரு. ஏன் இந்த வீட்டுக்கு மகனா மட்டும் இல்லாம மருமகனா இருக்கணும், எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தி நம்ம இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு யோசிச்சிருந்திருக்காரு. ஆனா அத்தை தன் கூட பிறந்த அண்ணனையே கொன்னுடுவேன், பேசியே கொன்னுடுவேன், ஃப்ரெண்டை நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு கேவலமா பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அவங்க பிளாக்மெயில் பண்ணும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருக்க முடியும் நீ நினைக்கிற? அத்தையை எழுத்து பேசியிருந்தாலோ இல்ல உனக்கு ஆசை வார்த்தை கொடுத்திருந்தாலோ ரிசப்ஷன்ல ஒரு வேலை நீ அவரை பார்த்து சிரிச்ச அப்படின்னா அந்த இடத்த கூட யூஸ் பண்ணிக்கிட்டு அத்தை தேவையில்லாம நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட போறாங்கன்னு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவரும் கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நடப்பணமா தான் வாழ்ந்திருப்பாரு. நீயாச்சும் உன்னை கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக அழுத, ஃபீல் பண்ண, எல்லாமே பண்ண. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? ரிசப்ஷன்ல நம்ம மூஞ்சி சோகமா இருந்தா நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான், நம்ம சிரிக்கலன்னா நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான், நம்ம ஒரு மாதிரியா இருந்தா எல்லாரும் நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாள் வரைக்கும் சிரிச்சு 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 நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லியே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஓ மனசுல இருக்கிற வலி உனக்கு பெருசு அப்படின்னா அவரு சுமந்துக்கிட்டு சிரிச்சா அந்த சிரிப்புக்கு பின்னாடியும் வலி இருக்குன்னு நீ நம்பிக்கை எத்தனா? யோசிச்சு முடிவெடுக்கிறேன்னு தானே சொல்லியிருக்க, யோசிச்சே முடிவெடு, யாரும் உன்னை வற்புறுத்தல. ஆனா புரிஞ்சுக்கோ, சஞ்சய் சார் வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்க, என்னென்ன காரணம்லாம் இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான்.